வணக்கம். ஸ்ரீ குரு தமிழ் சேனல் மூலம் உங்களை அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வருமான வரி கணக்கீடு. ஸோ தனிநபர் வருமானமாக இருந்தாலும் சரி, சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, வருமான வரி அப்படிங்கிறது நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ அது எந்தெந்த வகையில் நம்ம அந்த வருமான வரியை கட்டுவதற்கான கால்குலேஷனை நம்ம எப்படி பண்ணலாம், அதே நேரத்தில் வருமான வரியை குறைச்சி ப்ரீ பிளான்டாக நம்ம சில இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சில இடங்களில் சில வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிடணும் அப்படின்னா அந்த வருமான வரியை கட்டுவதற்கான வாய்ப்புகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த முதல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வருமான வரினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எப்போதுமே ஒருத்தருடைய வருமான வரி அப்படிங்கிறது வருமானம், மொத்த வருமானம். அந்த மொத்த வருமானத்தில் என்ன அவர் வாங்கியிருக்கிறாரு, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம வரும்பொழுது ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தினுடைய வகை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இதை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அரசு ஊழியராக இருக்கிறவங்களுக்கு களஞ்சியம் ஆப் மூலமாக, ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் மூலமாக நம்ம எம்ப்ளாயி ஐடி, லாகின் ஐடி மூலமாக பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரி ஆனோம்னா சேலரி ஸ்லிப் ஈஸியாக பார்க்க முடியும். அதில் நமக்கு கொடுத்துருக்கூடிய மெயின் என்ன அப்படின்னா பேசிக் சேலரி. சரிங்களா? ஸோ பேசிக் சேலரி, ஒருத்தருடைய பேசிக் சேலரி எக்ஸாம்பிளாக 40,000. இந்த பேசிக் சேலரிக்கு ஒரு டிஏ, அதாவது டியரன்ஸ் அலவன்ஸை நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அது இப்போது இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 53%. ஸோ அதர் வேல்யூ. தென் மெடிக்கல் அலவன்ஸ் 300. தென் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். எந்தெந்த பகுதிகளில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெச்ஆர்ஏ வேல்யூ மாறுபடும். அதை எப்படி பிரிப்பாங்கன்னா கிரேட் 1, அது கிரேட் 1B அண்டு 2, 3, 4 இப்படிங்கிற மாதிரி அந்த சிட்டிஸை பிரிப்பாங்க. அதாவது சென்னை மட்டும் தனி, அது இல்லாத மற்ற கார்பரேஷன் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இது தனி, இது இல்லாத மற்ற தாலுக்கா தனி, இப்படி கிரேட்ஸ் பிரிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெச்ஆர்ஏ வேல்யூ மாறுபாடு இருக்கும். சரிங்களா? தென் அதர் அலவன்ஸ். அதாவது ஸ்பெஷல் அலவன்ஸ் ப்ளஸ் வேறு வாஷிங் அலவன்ஸ்லாம் சில எம்ப்ளாய்க்கு உண்டு. ஸோ அந்த வேல்யூ என்னங்கிறத என்ட்ரி பண்ணி டோட்டலாக இந்த வேல்யூ தான் நமக்கான மொத்த வருமானம், அதாவது அந்த மாதத்தினுடைய மொத்த வருமானம். ஸோ இவர் இது மார்ச் மாதம். இப்போதுமே ஒரு ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த வருடத்தினுடைய மார்ச் மாதத்திலிருந்து அதுக்கு அடுத்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதம் வரை உள்ள 12 மாதம் தான் நம்ம கணக்கீடு பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபைனான்ஷியல் இயர். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஃபைனான்ஷியல் இயர் 2024 to 2025. சரிங்களா? அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது ஃபைனான்ஷியல் இயர். அசஸ்மெண்ட் இயர் எப்போ அசஸ் பண்ணுறோம்? 2025 நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை 25 to 26 இப்படி தான் நம்ம எழுதணும். சரிங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஒயிட் பேப்பரோ நோட்டோ இருந்தால் இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிடலாம். இல்லை கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர்லேயே கால்குலேஷன் பண்ணிக்கிடலாம். மொபைல் இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிக்கிடலாம். இதில் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. எப்படி ஃபார்முலா போடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பேட்ரான் அவங்க ரெடி பண்ணணும். சரிங்களா? பேட்ரானை எப்படி ரெடி பண்ணலாம்? அந்த வருஷத்தினுடைய மாதம் மார்ச். சரிங்களா? தென் ஏப்ரல். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணாலே நமக்கு அப் டு பிப்ரவரி வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மார்ச் மாதத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய அடிப்படை சம்பளம் 40,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பேசிக் பே. தென் இதற்கான டிஏ, தென் ஹெச்ஆர்ஏ, தென் மெடிக்கல் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். இப்போ மாநகராட்சி பதிவுள்ள பகுதிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சிசிஏ அப்படிங்கிறது உண்டு, மற்ற ஊர்களில் இருக்கவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த டிஏ அப்படிங்கிறது இந்த மார்ச் 2024 நமக்கு கொடுக்கப்பட்ட டிஏ, அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட டிஏ 50% போட்டாச்சு. சரிங்களா? ஹெச்ஆர்ஏ உதாரணத்துக்கு 3,000 ரூபாய், மெடிக்கல் அலவன்ஸ் 300, அதர்ஸ் எதுவும் இல்லை, சிசி எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஃபார்முலா. ஓகே,
63,300 அப்படிங்கிறது தான் இந்த மார்ச்சினுடைய வருமானம். ஸோ அவருக்கு அந்த பேசிக் பே மாற போகிறதில்ல. எப்போ மாறும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட். ஸோ ஒருத்தருக்கு இன்க்ரிமெண்ட் எப்போ கிடைக்குது? ஒன்று ஜனவரியில் கிடைக்கலாம், இல்லை அக்டோபரில் அவருக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எப்போ அவங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த காலத்தில் மாறும். சரிங்களா? இன்க்ரிமெண்ட் போடும்போது மட்டும் மாறும். எக்ஸாம்பிளாக ஜனவரியில் தான் அவருக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்னா நான் ஜனவரியில் மட்டும் அந்த வேல்யூவை மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ டிஏ சேஞ்ச் ஆகலை. ஸோ டிஏ இந்த இடைப்பட்ட காலத்தில் சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா இந்த டிஏ வேல்யூவை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஏ சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பிப்ரவரிக்கும் அதே தான். ஓகே. ஸோ ஹெச்ஆர்ஏ வந்து மாற போகிறதில்ல. சப்போஸ் இந்த பேசிக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெச்ஆர்ஏ வேல்யூ வந்து மாறுபாடு இருக்கும். சரிங்களா? அதை நான் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஹெச்ஆர்ஏ 7th பே கமிஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தமிழக அரசினுடைய டேட்டா நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த டேட்டாவில் இமேஜில் பாருங்கள். இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நமக்கு கிடைக்கும். 7th பே கமிஷன் இங்கே பாருங்கள், இந்த வியூவில் வருது நமக்கு. இதில் போய் பார்க்கலாம். இந்த வியூவில் பார்த்துடலாம். பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வருமானம் அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, 40,000 44,000 இருக்கும் பொழுது அவர் வசிக்கக்கூடிய சிட்டி கிரேட் 1 அப்படின்னா, அதாவது சென்னை தவிர்த்து அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள கிரேட், இது வந்து இதுக்குன்னு ஒரு அரசாணை இருக்குது, எந்தெந்த ஊர்லாம் எந்தெந்த வகைப்பாடில் வரும் அப்படின்ட்டு. ஸோ அவர் 40,000 வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஹெச்ஆர்ஏ ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். ஸோ அந்த பேசிக் பே ஒவ்வொரு வருடமும் கூடிக்கிட்டே போகும்போது அப் டு 44,500 வரைக்கும் அவருடைய ஹெச்ஆர்ஏ இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஸ்லாப் மாறும் பொழுது இங்கே ஹெச்ஆர்ஏ மாறுபாடு அடையும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ கிராம பகுதிகளில் மற்ற ஊர்களில் வசிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஹெச்ஆர்ஏ இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ தான் சம்பளம் பேசிக் பேல ஆட் ஆனாலும் இங்கே கூடுதல் வராது, இவ்வளோ தான் வரும். சரிங்களா? இதுதான் இந்த கால்குலேஷன். ஸோ ஹெச்ஆர்ஏ நான் போட்டேன். தென் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாருக்கும் மாறாது, மற்ற அலவன்ஸ் இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ போட்டுட்டேன். ஸோ சேம் ஃபார்முலா அப்ளிகேபிள் ஃபார் த ஆல் போட்டாச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே டோட்டல் சார் இன்கேஸ் ஏதாவது ஒரு டிஏ வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கலாம், அந்த அரியர், அதாவது இந்த மாத கணக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு ஆக்சுவலாக ஜூலை மாதத்துலேருந்து டிஏ கூடியிருக்கணும், கூடாமல் நவம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மாதத்திற்கு அவர் கிடைக்கப்பட்ட அரியர் என்னங்கிறது நம்ம டேட்டா வந்து ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ டோட்டல். வேறு போனஸ், இப்போ மெயினாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு வந்து நமக்கு பொங்கலுக்கு தான் வந்து ஃபெஸ்டிவலுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த போனஸ் வேல்யூவை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக இப்போ வேல்யூ என்ன, இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், K6 to K23. ஸோ இந்த காலம் வரைக்கும் எனக்கு வரக்கூடிய மொத்த வேல்யூ 7,75,490. இதுதான் என்னுடைய மொத்த ஆண்டு வருமானம். சரிங்களா? இந்த ஆண்டு வருமானத்தை தான் நான் டேக்ஸாக கொண்டு போகணும். ஸோ இந்த வருமானம் 5 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னாலே நான் கண்டிப்பாக வருமான வரி கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட் போடணும். சரிங்களா? ஸோ போடுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான், மேனுவலாக கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம், தவறு இல்லை. இப்போ என்னுடைய வருமானம் என்ன, 775,490. இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிறேன், 775,490. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது அதர் இன்கம் எனக்கு ஏதாவது சோர்ஸ் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ தனிநபராக இருந்தாங்கன்னா அதர் இன்கம் கண்டிப்பாக இருக்கும். சேலரிடு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக அதர் இன்கம் இருந்தால் என்ட்ரி பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ பேன் நம்பரில் நமக்கு ஆட் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸ் பண்ணாலும் உங்களுடைய பேன் நம்பர் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதிலிருந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வேல்யூ வருதுன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இல்லைனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே அந்த வேல்யூ காமிக்கப்படும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து கிராஸ் வேல்யூ என்னுடைய டோட்டல் இன்கம் மட்டும் நான் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கேன். தென் இப்போ இந்த வேல்யூவை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உள்ள காலம் தான் நம்ம டிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு போக போகிறோம்.
ஸோ இதில் ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது. ஒன்று நியூ ரெஜிம், இன்னொன்று ஓல்டு ரெஜிம். புதிய வருமான வரி கணக்கீடு, பழைய வருமான வரி கணக்கீடு. ஸோ புதிய வருமான வரி கணக்கீடு, இப்போ ஒருத்தருடைய வருட வருமானம் 12 லட்சத்தை தாண்டிடுச்சு, அவருக்கு ஹவுசிங் லோன் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புதிய வருமான வரி கணக்கீடுன்னு சொல்லக்கூடிய நியூ ரெஜிமுக்கு போகிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஒருத்தருக்கு 10 லட்சத்துக்கு உள்ளே இருக்குது, அவர் ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பழைய வருமான வரி கணக்கீடு லாபகரமாக இருக்கும். ஸோ எது அவங்களுக்கு பெட்டராக இருக்குது, வருமான வரி நமக்கு குறைவாக நம்ம கட்டலாம், எந்த ரெஜிமில் குறைவாக கட்டலாம் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மெயினாக முதல்ல பார்க்கக்கூடிய இந்த டிடக்ஷன் 80Cன்னு சொல்கிறோம், அடுத்து 80CC1B அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் இன்சூரன்ஸ் 80D சொல்கிறோம். ஸோ இந்த வகையான இந்த 3 தான் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ். ஸோ இந்த 80Cனா என்ன, இதில் என்னென்ன வகையான திட்டங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸில் நம்ம எப்படி பண்ணலாம், அதில் எப்படி பண்ணால் நமக்கு வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் இந்த வேல்யூக்கு எவ்வளவு தூரம் நான் கழிக்கலாம் அப்படிங்கிறத நான் போட போகிறேன். ஸோ 80Cங்கிற இந்த டேட்டாவில் என்னால் 1,50,000 மட்டும்தான் கழிக்க முடியும். ஸோ இந்த 80Cயில் என்னெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கலாம், ப்ரீமியம் கட்டியிருக்கலாம், இல்லை ஏதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போட்டிருக்கலாம், இல்லை வேறு சுகன்யா சம்ரிதி, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எந்த வகையான சேவிங்ஸ் திட்டம் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகளுக்கு மேலே சேவிங்ஸ் பண்ணக்கூடிய திட்டமாக, எடுக்க முடியாத சேவிங்ஸ் பண்ணக்கூடிய திட்டமாக இருக்கணும். இருந்ததுன்னா அதனுடைய லிமிட் 1,50,000. ஸோ அந்த வேல்யூவை நான் இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த CC1B அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கால்குலேஷன் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். இது சிபிஎஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ். ஸோ இப்போதைக்கு நமக்கு கவர்மெண்ட்லேருந்து பிடிச்சிருக்கக்கூடிய அலவன்ஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடலாம். 3,600. 3,600. சரிங்களா? ஸோ வேறு எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ இங்கே இல்லை. இன்னொன்று ஹெச்ஆர்ஏவே கழிச்சிக்கலாம். இப்போ என்னென்னா இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த கால்குலேஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது நம்ம அந்த அசஸ்மெண்ட் சீட் போடும்போது தான் அது தேவைப்படும். இப்போ இப்போதைக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது, இப்போ எக்ஸாம்பிளாக பேசிக் சேலரி ரிசீவ்டு பர் ஆனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதாக இருக்கு இல்லைங்களா, பேசிக் பே. இதுதான் பேசிக் பே. இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோம், 4,83,000 ரூபாய். அதை இங்கே என்ன பண்ணுறோம், 83,000 ரூபாய். இது ஒரு கால்குலேஷனுக்கு தான் இந்த வேல்யூ. ஆனால் ஹெச்ஆர்ஏ நம்ம எப்படி கழிக்கலாம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஹெச்ஆர்ஏ இந்த இருக்குது பார்த்தீங்களா, 36,000 இதனுடைய டோட்டல். இந்த டோட்டலை நான் கழிக்கணும். அதுக்கு நான் எப்படி இதில் கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். சரிங்களா? இப்போ எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்ஏ, 36,000. ஓகேங்களா? 36,000. இந்த இடத்துல டிஏ எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கள், 246,390. இந்த ஒரு 5 சேர்ந்து வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போடலாம். ஸோ டோட்டல் டிஏ இஸ் 249,890. 249,890. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 36,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 36,000 இந்த வேல்யூவை விட அதிகமான வேல்யூ நம்ம ரெண்டாக பே பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த வேல்யூவை கழிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒரு வருஷத்துக்கு வாடகையாக ஒரு 50,000 நான் செலுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் மெட்ரோ சிட்டியில் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மெயினாக வேணும். அப்போ தான் இந்த ஹெச்ஆர்ஏவை நம்மளால் கழிக்க முடியும். சரிங்களா? இப்போ கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், கால்குலேட் பண்ணிட்டேன். கால்குலேஷனில் நமக்கு காட்டுது. அப்போ நியூ ரெஜிம் நமக்கு 28,651 அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுது. இப்போ இதில் ஓல்டு ரெஜிம் நான் எடுக்கலாமா இல்லை நியூ ரெஜிம் எடுக்கலாமா அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு தேவையான மெயினான ஒரு ஃபேக்டர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு நியூ ரெஜிம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ ஹெச்ஆர்ஏவை நான் என்னென்னா இங்கே கழிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் காட்டியிருக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், அதிகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேமெண்ட் ரெண்ட் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதிகப்படுத்துகிறேன். ஸோ அதிகப்படுத்தும் போது எனக்கு என்ன ஆகுது, 80,000 அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ பேசிக் பே ப்ளஸ் டிஏ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதிலிருந்து இந்த 8,000 மைனஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு வேல்யூ ஆனது இதை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஹெச்ஆர்ஏவை இது மைனஸாக எடுத்துக்கணும், இல்லைன்னா அது எடுக்காது. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல மாதத்திற்கு ஒரு 9,000 வீதம் நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே நான் கட்டியிருப்பேன். சரிங்களா? அப்போ அந்த கால்குலேஷன் இப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டோட்டல் இன்கம் அப்புறம் டிடக்ஷன், தென் வந்து ஹெச்ஆர்ஏ வேல்யூ. புரியுதுங்களா? இப்போ இதுதான் வந்து கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் இன்னொரு இதுலேயும் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வகைப்பில் நீங்கள் போடலாம். இதுதான் போடணும் அவசியம் கிடையாது. எதில் போட்டாலும் கால்குலேஷன் ஒன்றா தான் வரும். பாருங்கள், 775,490 இதுதான் என்னுடைய பேசிக் இன்கம். இந்த கால்குலேட்டர் கிளியர் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதர் இன்கம் எனக்கு எதுவும் இல்லை. ஏடிசியில் என்னையால் 1,50,000 கழிக்க முடியும். 80D அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸாக நான் கட்டியிருக்கக்கூடிய தொகை மாதம் 300. ஸோ வருஷத்துக்கு 3,600. கரெக்டுங்களா? ஸோ இந்த டேட்டா இங்கே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹெச்ஆர்ஏயும் பார்த்துக்கோங்க, எவ்வளோன்ட்டு 36,000. தென் வந்து இந்த 80 CCD 1B அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டேட்டா வந்து நம்ம வேல்யூ மட்டும்தான். சரிங்களா? நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய வேல்யூ மட்டும்தான். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்துடுச்சு டிடக்ஷன் நம்ம இங்கே காட்டியாச்சு. இப்போ பாருங்கள் கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷனில் பாருங்கள் எது வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற இந்த டேட்டாவை நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓல்டு ரெஜிமில் நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு? 17,553. சரிங்களா? ஸோ டிடக்ஷனாக வந்திருக்கக்கூடிய வேல்யூ டோட்டல் இன்கம், இதிலிருந்து மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 5,20,000. ஸோ வருமானமானது 5 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கான வருமான வரி கணக்கீடு இங்கே இருக்குது. சரிங்களா? நியூ ரெஜிமாக இருந்தது அப்படின்னா அப் டு 7 lakh வரைக்கும் நமக்கு வந்து அதில் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ ரெஜிமில் நமக்கு டேக்ஸ் வந்து நில்லாக இருக்கும். அதாவது 7 lakh கீழே போகும்போது நில்லாயிடும். அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டேக்ஸ் வந்து கம்மி. சரிங்களா? ஸோ 7 லட்சத்துக்கு உள்ள ஒருத்தருடைய வருமானம் வருதுன்னா அவர் நியூ ரெஜிமில் போயிடலாம். எந்தவித ஸ்லாப்பு டேபிள், எந்தவித ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான சேவிங்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை என்ட்ரி பண்ணாலே நமக்கு வந்து ஈஸியான ஃபார்முலா கிடச்சிரும். ஓல்டு ரெஜிமுங்கும் போது தான் மற்ற டேட்டாஸ் அத்தனையும் நம்ம வைக்கணும். வச்சு தான் நம்ம அந்த டேக்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நியூவா ஓல்டா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ எப்படி நியூவை பண்ணலாம் இல்லை ஓல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையே நான் எக்ஸல் ஷீட்டில் நான் போடும்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய டோட்டல் வருமானம், அதாவது ஒருத்தருடைய வருமானம் 7,75,490. அந்த ஹெச்ஆர்ஏ வேல்யூ மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாலே இது ஈஸியாக ஃபார்முலா வந்துடும். வந்துருச்சுங்களா? ஸோ டிடக்ஷன் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. தென் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எல்லோரும் பே பண்ணியிருப்பாங்க, அந்த வேல்யூவை இதில் மைனஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வேல்யூ மைனஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ இந்த வேல்யூ. ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைச்சக்கூடிய டோட்டல் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 1,21,000 தான் ஒருத்தருடைய சேவிங்ஸ் வந்து அவர் சிபிஎஸ்சில் பிடிச்சிருப்பாங்க, அவர் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பிஎல்ஐயில் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூலாம் நம்ம இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து டோட்டலாக 1,50,000 வரைக்கும் நம்மளால் காட்ட முடியும். ஸோ அதை காட்டியிருக்கேன். இந்த CC 1Bங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். சரிங்களா? இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனியாக பே பண்ணியிருந்தால் அதில் நம்ம காமிக்க முடியும். அதாவது செல்ஃப் டிபெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தனியாக ப்ரைவேட்டாக ஸ்டார் ஹெல்த்து, ICICI இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க கட்டியிருப்பாங்க. அதில் அப் டு 25,000 வரைக்கும் நம்ம இதில் காட்ட முடியும். அதே பேரண்ட்ஸாக இருந்தாங்க, அவங்க வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அதில் வந்து 50,000 வரைக்கும் நம்ம காட்ட முடியும். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது 50 + ஒரு 25 75,000 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கால்குலேஷன் வந்து பாருங்கள். ஸோ டோட்டலாக மைனஸ் பண்ணது போக எனக்கு 5 lakh கீழே வந்துருச்சு. ஸோ எனக்கு எந்த வித டேக்ஸும் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் கால்குலேஷன் ஃபார்முலா. ஸோ இது சம்மந்தமான சந்தேகம், டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன்.
அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக ஃபைனான்ஷியல் பிளானிங் நம்ம எப்படி பண்ணலாம், பண்ணோன்னா இந்த வருமான வரியை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.